உனக்காக பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்துட்டு வரேன். என்கிட்ட இருக்கு. வாங்க சார், வாங்க. வணக்கம் காத்தமுத்து. என்ன நான் வாங்குற இயற்கை உரம்லாம் ஸ்டாக் இருக்குங்க சார். சரக்கு வந்த உடனே உங்களுக்காக 2 மூட்டை எடுத்து வச்சிருக்கேன். அப்படியா? சரி எடுத்து வை. பக்கத்துல சரி. பாத்துட்டு வந்துடுறேன். சரி சார், போயிட்டு வாங்க. ஒரு நிமிஷம் வாங்க சார். சார், நான் முனிசிபாலிட்டியில இருந்து வரேன். வாடகை பணம் தாங்க. என்ன என்ன தம்பி சொல்றீங்க? நீங்க முனிசிபாலிட்டில இருந்து வர்றீங்களா? ஆமாங்க. வழக்கமா கார்த்திக் தம்பி தானே வாடகை வசூல் பண்ண வருவாரு. நீங்க என்ன ஆளு புதுசா இருக்கீங்க? கார்த்திக் தம்பி எங்க போனாரு? அதை ஏன் கேக்குறீங்க சார்? கார்த்திக் சார் பனிஷ்மெண்ட் டியூட்டில இருக்காரு. என்ன தம்பி கொடுமையா இருக்கு? சார், அந்த கொடுமையை கேட்டீங்கன்னா கோவத்துல நீங்களே கொந்தளிச்சிருவீங்க. பனிஷ்மெண்ட் டியூட்டிக்கு எங்க கமிஷனர் புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பனிஷ்மெண்ட் டியூட்டியா இருந்தாலும் கார்த்திக் சார் ஒரு வாரத்துக்கு ஆபீஸ்க்கு வரணுமா? ஆனா எந்த வேலையும் செய்யக்கூடாதான். கமிஷனர் இப்படி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? இது என்ன புதுவிதமான பனிஷ்மெண்டா இருக்கு? ஆமா சார், கார்த்திக் சார் டெய்லி ஆபீஸ்க்கு வந்து எந்த வேலையும் பார்க்காம வெறுத்து போயிருக்காரு சார். நான் வேற டிபார்ட்மெண்ட் ஆளு சார். அவருக்கு பதிலா நான் வந்து அலைஞ்சிட்டு இருக்கேன். என்ன பண்றது? கார்த்திக் தம்பி ரொம்ப நேர்மையா நியாயமா வேலை பார்க்கறவராச்சே. அவருக்கு எதுக்கு அந்த அம்மா இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்தாங்க? நீங்க ஒண்ணு, இந்த காலத்துல நல்லா வேலை செய்யறவங்கள எந்த அதிகாரிக்கு தான் சார் பிடிக்குது? அது என்னமோ வாஸ்தவம் தான் தம்பி. அதான் சார்.